உங்கள் கிட்ஸை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வளர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் பசங்க ஹோம்ஒர்க்கை மறந்துட்டு போயிட்டாலோ, இல்லை அவங்க தினமும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பொருள் எதையாவது மறந்துட்டு போயிட்டாலோ, நீங்கள் அதை அவங்க கொண்டு போக சொல்லி அவங்களுக்கு ஞாபகமும் படுத்தக்கூடாது. அவங்களுக்கு அதை கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்போ அவங்களுக்கு தேவையான பொருளை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வருதா? அதுக்கான விடையும் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. அவங்கள டிவியோ ஃபோனோ பார்க்க விடாமல் கொஞ்ச நேரத்துக்கு நோ ஸ்க்ரீன் டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். நீங்கள் இதை பண்ணலாமே அதை பண்ணலாமேன்னு உங்கள் பசங்கக்கிட்ட எந்த ஒரு ஐடியாவையும் கொடுக்காதீங்க. இப்போ தான் அவங்களே யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து நாம் ஸ்க்ரீன் டைமை இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம், ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வந்து இந்த மாதிரியும் நாம் டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு அவங்களுக்கு என்ன வருமோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரமாக அது இருக்கும். அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு நாளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இன்றைக்கே முடிவெடுக்கிற அந்த திங்கிங்கும் வரும். அப்போது அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்களால என்ன செஞ்சுக்க முடியுமோ அதை அவங்களே செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பொருளையும் அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, எனக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீன் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா நீங்களும் சொல்லுங்கள், ஸ்க்ரீன் இப்போ பார்க்கக்கூடாது, எனக்கு என்ன செய்கிறதுன்னு எனக்கும் தெரியல, நீயே யோசின்னு அவங்கக்கிட்டேயே அந்த முடிவை விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னோடய ஹோம்ஒர்க்கை நான் மறந்துட்டாலும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆள் கிடையாது, இல்லை என்னோடய திங்ஸ் எதையாவது நான் மறந்து வீட்டில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்தாலும் எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, அதனால் நானே தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும், கரெக்டாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த பழக்கத்து மூலியமாக அவங்க ஒரு நாளைக்கான தேவையை அவங்களே கரெக்டாக யோசித்து முடிவெடுத்து தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. நாமளே போய் நம்ம பசங்கக்கிட்ட உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்குறதும், அவங்க எங்கேஜ் ஆகணுங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட ஏதோ மொபைலோ டிவியோ பார்க்கட்டும்னு ஸ்க்ரீன் டைம் கொடுத்து உட்கார வைக்கிறதோ அவங்கள கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மாற்றாது. அவங்க மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டா தான் யோசிப்பாங்க, திங்க் பண்ணுவாங்க. பசங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லைன்னா நாமளும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தானே இருப்போம்.